நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்தத்தை அடக்கியவர்கள் மட்டும் சித்தர்கள் இல்லை. இந்த உலக இயக்கத்தை, பிரபஞ்சத்தை, இறை ஆற்றலை, உயிர் தத்துவத்தை, பிரபஞ்ச ரகசியத்தை என அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்களே சித்தர்கள். சுருக்கமாக சொன்னால், இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள். நம் வாழ்க்கையில் உடலும் உள்ளமும் சீராக இருக்க சித்தர்கள் பலரும் பல்வேறு வாழ்வியல் ரகசியங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் படுக்கையை விட்டு எழும்போது ஆண்கள் வலது கால் பெருவிரல் பூமியில் படும்படி அழுந்தி எழ வேண்டும். அதேபோல் பெண்கள் இடது கால் பெருவிரலை பூமியில் அழுத்தி எழ வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இரு கைகளையும் உரசி கண்களில் ஒற்றிக்கொள்வது நல்லது. ஏனெனில் கண்கள் நம்முடைய மனதின் வாசல். நம் எண்ணங்கள் கண்களின் வழியாகவே வெளிப்படும். கண்கள் நெருப்பை தரும் சக்தி கொண்டவை. நாம் உறங்கும் பொழுது மனம் மற்றும் எண்ணம் அமைதியடையும். இதுதான் இயற்கை. அப்படி நாம் உறங்கும் வேளையில் நெருப்பு சக்தி கண்கள் வழியாக வெளியே செல்லாது. ஆகையால் உறங்கி எழுந்ததும் கைகளை உரசும் பொழுது சூடு உண்டாக்கி கண்களை தொடும் பொழுது அவை கண்களின் நெருப்பை கிரகித்து நமக்குள்ளேயே வைக்கும். இந்த கண் நெருப்பு மனிதனுக்கு மிகவும் அவசியம். இந்த நெருப்பு செரிமான சக்தியை நமக்கு அளிப்பதாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உணவுகளை பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுது கண்கள் செரிமானத்தை ஏற்பாடு செய்யும். அதனால்தான் சாப்பிடும் வேளையில் புத்தகம் படிப்பது, மற்ற காட்சிகளை பார்ப்பது, பேசிக்கொண்டு கவனத்தை சிதறவிடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உணவிலிருந்து கவனத்தை சிதற விடுவதால் வயிற்றில் செரிமானம் நடப்பதில் பிரச்சனை உண்டாகும். கண்களில் உள்ள நெருப்பின் சக்தி பற்றி மகாபாரதத்தில் வரும் ஒரு நிகழ்வு என்னன்னு இப்போ பார்க்கலாம். குருஷேத்திர போர் நெருங்கி கொண்டிருந்தது. அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தான் துரியோதனன். போர் தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பாக துரியோதனனை அழைத்தாள் அவனது தாய் காந்தாரி. நாளை நீ போருக்கு புறப்படுவதற்கு முன் காலையில் குளித்தவுடன் நிர்வாணமாக என்னை பார்க்கவா என்று கூறினாள். ஆனால் துரியோதனன் தாயின் முன்பு நிர்வாணமாக எப்படி செல்வது என்று நினைத்து கொண்டு இடையில் ஒரு துணியை மட்டும் கட்டி கொண்டு செல்வான். துரியோதனன் தன் முன்பாக வந்திருப்பதை அறிந்த காந்தாரி பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த தன் கண் கட்டுகளை அவிழ்ப்பாள். அதுவரை தேக்கி வைத்திருந்த அவளுடைய கண் நெருப்புகள் துரியோதனனின் இடையில் இருந்த துணிப்பகுதியை தவிர அனைத்து பகுதிகளிலும் பட்டது. இதனால் அவனது உடல் முழுவதும் இரும்பு போல் ஆகிவிட்டது. போருக்கு சென்ற துரியோதனனுடன் பீமன் கதாயுதம் கொண்டு சண்டையிட்டான். பீமன் அடித்த ஒவ்வொரு அடியும் துரியோதனன் மீது விழும்பொழுது ஏதோ இரும்பு துண்டில் சம்மட்டியால் அடிப்பது போல டங்கென்ற ஒளி மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்டது. குழப்பமடைந்த பீமன் இது பற்றி கிருஷ்ணரிடம் கேட்டபோது அதற்கு கிருஷ்ணர், பல வருடம் கண்களை கட்டியிருந்த காந்தாரி கண்களை திறந்து துரியோதனனை பார்த்திருக்கிறாள். அவளுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட நெருப்புதான் கவசமாக அவனை காவல் காக்கிறது என்றார். கண்களிலிருந்து வெளிப்படும் நெருப்புக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை சொல்லும் ஒரு உதாரண கதைதான் இது. இந்த முறையை தான் சித்தர்கள் கொஞ்சம் மாற்றி சொல்லி இருக்காங்க. உணவை உண்ணும் முன் கண்களில் ஒற்றி உண்ண வேண்டும். உணவை பார்த்து உண்ண வேண்டும். கோவில்களில் தரப்படும் பிரசாதங்களை சிலர் கண்களில் ஒற்றிவிட்டு சாப்பிடுவதை நாம் பார்த்திருக்கலாம். அது பக்தி மட்டுமல்ல, கண்களின் நெருப்பை கிரகித்துக் கொள்ள முன்னோர்கள் சொன்ன ஒரு வழிமுறையும் தான். காலை கடனை முடித்தவுடன் குளித்து விட வேண்டும். காலை எழுந்தவுடன் குளிப்பதனால் உடலில் உள்ள சூடு சமன் செய்யப்படுகிறது. வயிற்றில் உள்ள வெப்பம் செரிமானத்தை தயார் செய்து பசியை தூண்டுகிறது. பசிக்காமல் உண்பது, நேரம் தவறி உண்பது, அடிக்கடி இறைச்சி உணவுகளை உண்பது, துரித உணவுகளை உண்பது போன்றவைதான் நோய்கள் உருவாக காரணமாகுது. காலை எழுந்தவுடன் 6 குளங்களில் நீராட வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது மந்திரங்களை சொல்லியபடி தண்ணீரில் மூழ்க வேண்டுமா.
ஆறு அல்லது குளங்களில் தொப்புள் பகுதி மூழ்கும் வகையில் நின்று கொண்டு குளிக்க வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. எதனால அப்படின்னா தொப்புள் பகுதி மூழ்கும்படி நின்று மந்திரங்களை உச்சரித்தால் அது பலிக்கும் என்று சொல்லி இருக்காங்க. இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் 6 குளங்களை தேடி செல்ல வழி கிடையாது. அதனாலதான் உணவு முறைகளையாவது அவர்கள் சொல்லி வைத்தபடி நாம் பின்பற்ற வேண்டும். உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக கை கால்களை குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். பின்னர் கால்களை மடக்கி தரையில் அமர வேண்டும். கால்களை மடக்கி அமர்ந்தால் கல்லீரல் மற்றும் செரிமான சுரப்பிகள் நன்கு வேலை செய்யும். சர்க்கரை நோய் வருவது தவிர்க்கப்படும். பிறகு வலது கையில் நீர் ஊற்றி 3 முறை உறிஞ்சி குடிக்க வேண்டும். உள்ளங்கையில் நீர் ஊற்றி உறிஞ்சி குடிப்பதால் நம் உடலில் பல அற்புதங்கள் நிகழ்வதாக சித்தர் பெருமக்கள் சொல்லி இருக்காங்க. அதற்கு கைகளை பற்றி நாம் சில விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் முதலாக சாப்பிடும் பால் வயிற்றில் பட்டவுடன் வயிறு தன்னோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடும். பிறந்த குழந்தை கைகளை மூடியபடியே இருக்கும். இப்படி கைகளை வைத்திருக்கும் பொழுதுதான் ரேகைகள் உண்டாகிறது என்று கைரேகை சாஸ்திரம் சொல்லுது. மேலும் வயிற்றின் உள் அமைப்புதான் உள்ளங்கை அப்படின்னு கூறப்படுது. இதனாலதான் அகத்தியர் சொல்லும் போது எந்த மருந்து எடுத்தாலும் உள்ளங்கையில் நீர் ஊற்றி சிவசிவா என்று சொல்லி குடித்துவிட்டு கிழக்கு முகம் நின்று மருந்து சாப்பிடுங்கள் அப்படின்னு கூறுவாரு. வயிற்று நோய்களை தீர்க்க மருந்து சொல்லிய கோரக்கர் போன்ற சித்தர்கள் கூட உள்ளங்கைகளில் தான் தேன் ஊற்றி அதில் மருந்துகளை குழைத்து உண்ண சொல்லியிருக்காரு. கைகளுக்கும் வயிற்றுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருக்குது. நாம் உணவு உண்ணும் பொழுது இடையிடையே நீர் அருந்தக்கூடாது. உள்ளங்கையில் நீர் வைத்து உறிஞ்சி குடிக்கும் பொழுது தொண்டை நனையும். பிறகு உண்பதால் நீர் வறட்சி வராது. சாப்பிட்டு முடியும் வரை தாகம் இருக்காது. உணவு அருந்திய அரை மணி நேரம் கழித்த பிறகுதான் நீர் அருந்த வேண்டும். இதனால் நாம் அடையும் பலன் பல நோய்களை தவிர்க்கலாம் என்பது மட்டுமே. அதுதானே இன்றைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். அதனால் சித்தர்கள் அருளிய இந்த வாழ்வியல் ரகசியங்களை அறிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. குடியிருப்பது சொந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, குடியிருக்கும் வீட்டையே கோவிலா நினைச்சு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி பூஜை அறையை வச்சிருப்போம். சில பேரோட வீட்டில் பூஜை அறை தனியா இருக்கும். சில வீட்டில் சுவற்றில் சேர்ந்தார் போல் அமைச்சிருப்பாங்க. அலமாரியே சில வீட்டில் பூஜை அறையா கூட இருக்கும். பூஜை அறையில் நாம் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதா அமையுது. அப்படி தினமும் நாம் பூஜையின் போது சுவாமிக்கு எச்சில் படாத உணவுகள், பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமா படைக்கிறோம். அதோடு நம்முடைய பூஜை அறையில் மண் பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலேயோ தண்ணீரையும் நிரப்பி வைக்கிறோம். எந்த பூஜை செய்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவோம். தீர்த்தமில்ல பூஜைகளே கிடையாது. அதை ஏன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் பூஜை அறையில் தண்ணீர் நிரப்பி வைக்கணும்? இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தினமும் இறைவனை வழிபட்ட பிறகே அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரும் நம் பழக்கமாக இருக்கு. பொதுவாகவே எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் கட்டாயமாக பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும். சில பேர் வீட்டு பூஜை அறையில் செம்பினால் ஆன சொம்பு அல்லது பித்தளை சொம்பிலும் தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க. இந்த தண்ணீர் எதற்காக பூஜை அறையில் வைக்கிறோம்? ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக இந்த தண்ணீரை நம் வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னும், அந்த பாத்திரத்தில் வைக்கும் தண்ணீர் குறைந்தால் வீட்டிற்கு நன்மையா தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லணும். அப்படி நம்ம சொல்றதால நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும். இவ்வாறு செய்து அந்த நீரை அருந்துவதால் பல நன்மைகள் ஏற்படும். பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இரும்பு யமனுக்கு உரியது. இரும்பினால் நேர்மறை சக்திகளை கிரகிக்க முடியாது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை அல்லது மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யணும். அடுத்த நாள் அதை கூரையில ஊத்திடலாம். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம்ம வீட்டை அண்டாம இருக்கும். அதே போல பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நம்மை நெருங்காம இருக்கிறதுக்கு தான். மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது. தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும்.
பொதுவாகவே தண்ணீரை எந்த இடத்துல திறந்து வச்சாலும் அது இயற்கையாகவே ஆவியாக தான் செய்யும். திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் இருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குறைவதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையாமல் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வேகமாக குறையும். அதுவே குளிர்காலமும் மழைக்காலமுமாக இருந்தால் தண்ணீரின் அளவு குறைய கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். ஆன்மீக ரீதியாக நம்ம எல்லார் வீட்லையும் பூஜை அறையில் தண்ணீர் வைப்பதற்கு காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆவியாதல் அப்படிங்கிற செயல்பாடு இறைவனால் நடத்தப்படும் ஒரு விஷயமே தவிர உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கும் தண்ணீரை இறைவன் பருகுகின்றாரா அல்லது ஆவியாகித்தான் தண்ணீர் குறைந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வர தேவையில்லை. ஆன்மீக ரீதியான நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் குறைந்தால் அதை உங்கள் வீட்டு தெய்வம் பருகிவிட்டதாகவே மனப்பூர்வமாக நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அந்த இறைவனை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து அமர்த்திவிடும். நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மால் கடவுளை உணர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதேபோல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சிறிது வெட்டி வேர், 2 துளசி இலை, இந்த 4 பொருட்களையும் போட்டு வைக்கும்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டு பூஜை அறையை எப்பவுமே கோயில் போல வச்சிருக்கும். உங்கள் வீட்டு பூஜை அறைக்குள் சென்று பூஜையை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை தெய்வம் அருந்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வைக்கிறோம். தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த அந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் நிச்சயமா தீர்த்தமா மாறும். இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரிலிருந்து நீங்களும் 2 சொட்டு தாராளமா தீர்த்தம் போல அருந்தலாம். தினம்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜை அறையில் வைக்கணும். வைத்த தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும். இதுவே ஒரு வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். செம்பு பாத்திரங்கள் தண்ணீரை வைத்திருப்பதற்கான மிகவும் புனிதமான ஒரு உலோகமா பார்க்கப்படுது. வீட்டு பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பது வீட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும். தண்ணீர் வருண பகவான குறிக்குது. அதனாலதான் பூஜை அறையிலும் தண்ணீர் வைக்க அறிவுறுத்தப்படுது. இதனால அனைத்து தெய்வங்களும் குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இறைவனுக்கு ஆரத்தி எடுத்த பின்னர் தண்ணீர் கொடுக்காமல் வழிபாடு முழுமையடையாததாக நம்ம பார்க்கிறோம். வீட்டில் வச்சு வழிபடும் நீரில் சில துளசி இலைகளை போட்டால் அந்த நீர் மிகவும் புனிதமாகும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நீர் ஒரு புனித நதியின் நீரை போல புனிதமாக பார்க்கப்படுது. இதனால வழிபாட்டு தலத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும். அதனால தான் பூஜை அறையிலும் கோயில்களிலும் உள்ள வழிபாட்டு தலத்தில் தண்ணீர் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் போது 5 பூதங்களும் இருக்க வேண்டும். முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை அறையில் வியாபித்து இருக்கும். நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது. நெருப்பு விளக்கேற்றும் போது இருக்கிறது. காற்று இயற்கையாகவே இருக்கிறது. ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது. அதனால் நாம் பூஜை அறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறோம். இப்படி செய்யறதால 5 பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு. வழிபாட்டு தலத்தில் வைக்கப்படும் நீர் செழிப்பின் அடையாளம். வழிபடும் இடங்களில் வைக்கும் நீரை நோக்கி நேர்மறை ஆற்றல் ஈர்க்கப்படுது. இது மனதை அமைதிப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் வைக்கும் நீரை மறுநாள் கூரையில் ஊற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி வைப்பதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போன்று பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.